அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளை தினம் 30/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய ஆனி மாதத்தோட பௌர்ணமி சோடசக்கலை நேரம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து அடுத்து ஆரம்பமாகக்கூடிய பிரதமை திதிக்கு இடையே வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை தவறாமல் நம்முடைய சேனலில் நான் உங்களிடம் பகிர்ந்துக்கிட்டு வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை இல்லாவிட்டால் கூட மற்றொரு முறை நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலில் அந்த 5 நொடிகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நியாயமான வேண்டுதல் என்ன வைத்தாலும் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இந்த பிரபஞ்சத்தில் அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி இருக்கக்கூடிய நேரம்தான் அந்த 5 வினாடிகள். ஒவ்வொரு அமாவாசையும் முடிந்த பிறகும் ஒவ்வொரு பௌர்ணமி முடிந்த பிறகும் அந்த அமாவாசையில் வரக்கூடிய கடைசி 1 மணி நேரமும் பிரதமையில் வரக்கூடிய முதல் 1 மணி நேரமும் அதே போல் பௌர்ணமியில் கடைசி 1 மணி நேரமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பிரதமையில் முதல் 1 மணி நேரமும் சேர்ந்து இந்த 2 மணி நேரத்தை தான் நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். திதிகள் மொத்தம் 15, சரிங்களா? அதில் 16வது திதியாக தான் இந்த சோடசக்கலை அப்படிங்கிறது இருக்குது. இது பல நாள் பலருக்கும் தெரியாத ஒரு ரகசிய நேரமாகவே இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து ஒரு விஷயத்தையும் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த நேரத்தையும் முகூர்த்தத்தையும் கண்டுபிடிச்சு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த 2 மணி நேரத்தில் வெறும் 5 வினாடிகள் தான் அந்த சோடசக்கலை நேரம். அந்த 5 வினாடிகள் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நம்ம அந்த 2 மணி நேரத்தில் நம்ம ஏதாவது பிரார்த்தனை பண்ணும் பொழுது அதிர்ஷ்டவசமாக அந்த 5 வினாடிகள் அந்த நேரத்தில் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நியதி. அகத்திய பெருமானால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது. நாளைய தினம் பௌர்ணமி எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை காலை 6:11 மணிக்கு முடிகிறது. ஸோ இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது நாளை காலை 5:11 மணி முதல் 7:11 மணி வரை இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரம் தான் சோடசக்கலை நேரம். இதில் என்ன ஒரு முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா, 6 to 7 செவ்வாய் ஹோரை நேரம் நாளைக்கு காலையில். ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் எல்லாருமே செய்யலாம். குளிக்க முடிஞ்சால் காலையிலே குளிச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த தீட்லையும் இல்லை அப்படின்னா நீங்களும் இதை தாராளமாக செய்யலாம். ஒன்றும் தவறு கிடையாது. ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். இதை பொதுவாகவே நம்ம இந்த சோடசக்கலை நேரத்தில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வமும் வசி, சகலமும் வசி, சகலரும் வசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான தடைகளையும் தகர்த்து நமக்கு நல்லவற்றை எல்லாம் ஈர்த்து கொண்டு தரக்கூடிய ஒரு வரி மந்திரம் தான் இந்த மந்திரம். சர்வமும் வசி, சகலமும் வசி, சகலரும் வசி அப்படிங்கிறது. ஸோ இந்த வார்த்தையை மட்டும், இந்த ஒரு வரியை மட்டும் நாங்கள் உச்சரிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். இருப்பினும் நாளை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகனை வேண்டி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் நினச்சது நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். நாளை காலை சரியாக 5:11 மணியிலிருந்து விடியற்காலை 5:11 AM to 7:11 AM இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்ச நேரம் ஒதுக்கி இதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க வயதானவர்கள் 2 மணி நேரமும் மெடிடேஷன் செய்யலாம், அல்லது ஓம் சரவண பவ அப்படிங்கிறத எழுதலாம், அல்லது உங்களுடைய விருப்பங்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அல்லது எழுதவும் செய்யலாம். ஆனால் நிறைய பேருக்கு நாளைக்கு ஒர்க்கிங் டே, எல்லாரும் அவசரமாக காலையில் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பசங்களை ஸ்கூலுக்கு கிளம்பணும், அவங்க வேலைக்கு கிளம்பணும். ஸோ அவங்களால 2 மணி நேரங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் செய்ய முடியாது, அல்லது அவங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவனிடம் கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்கெல்லாம் ஜஸ்ட்டு முருகனை வேண்டி அந்த நம்ம சொன்ன அந்த 2 மணி நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமோ அதுக்குள்ளார இதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க.
பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு இதை செய்வது நல்லது. ஸோ குளிக்க முடிஞ்சால் எல்லாருமே குளிச்சிடுங்க. அப்படி இல்லாதவங்க முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சுத்தபத்தமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதையும் செய்யலாம். இப்போ நம்ம வெற்றிலையில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை நான் இப்போ எடுத்துட்டேன். ஸோ அதை எடுத்துருங்க. இதை மாதிரி ஒரு தட்டில் வெற்றிலையை வைத்து 6 1 நாணயங்களை நான் வைத்திருக்கிறேன். முருகனுக்கு உரிய எண் 6 அப்படிங்கிறதால நான் 6 1 நாணயங்களை வைத்திருக்கிறேன். ஸோ இதற்கு மேலே நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னா, ஒரு ரூபாய் நாணயத்தின் மேலேயும் நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குங்குமம். இந்த குங்குமத்தை நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவண பவ அப்படிங்கிறது ஷடாக்ஷர மந்திரம் அப்படிங்கிறது தெரியும். அந்த மந்திரத்தை நம்ம ஓம் சரவண பவ, இங்கே ஓம் ரவண பவச, ஒரு எழுத்துக்களை நம்ம மாற்றி மாற்றி உச்சரிச்சுட்டு இந்த குங்குமத்தை இந்த 6 நாணயங்கள் மேலே வைக்கணும். அப்படி நம்ம உச்சரிக்கும் பொழுது நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை உச்சரித்த பலன் உங்களுக்கு கிடைச்சிடுங்க. அதுவும் நாளைக்கு காலையில் அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி அந்த 6 வரிகளுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் அவசியம் நாளைக்கு உச்சரிங்க. இப்போ அந்த மந்திரத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்த நாள் புதன்கிழமை நம்ம என்ன பண்ணணும், இந்த குங்குமத்தெல்லாம் நீங்கள் ஒரு தனி பாக்ஸ்லேயோ பேப்பர்லேயோ மடித்து வச்சுக்கோங்க. 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்லையோ அல்லது வேறு எந்த கோவில்லையாவது முருகன் சந்நிதி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் இதை நீங்கள் தாராளமாக உண்டியலில் போட்டுடலாங்க. ஒவ்வொரு நாணயத்திலையும் நீங்கள் குங்குமம் வைக்கும் பொழுது இந்த வரிகளை நீங்கள் உச்சரிங்க. ஓம் சரவண பவ, ஓம் ரவண பவச, ஓம் வன பவசர, ஓம் நபவ சரவ, ஓம் பவசரவண, ஓம் வசர வனப, இப்படி நீங்கள் உச்சரிங்க. இப்படி நம்ம உச்சரிக்கும் பொழுது அதாவது நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு வளமான வாழ்க்கை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு முருகன் கிட்ட நம்ம கோரிக்கையாக வைக்க போகிறோம். அதுவும் இந்த சக்தி வாய்ந்த சோடச கலை நேரத்தில் நம்ம இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக முருகனுடைய அருள் பார்வை நமக்கு கிடைக்கும். நீங்கள் வெற்றிலை தீபம் 6 to 7 ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம், அல்லது 2 நெய் தீபம் ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம், அல்லது வெறும் காமாட்சியம்மன் விளக்க மட்டும் ஏற்றி வச்சுட்டு இதை நீங்கள் செய்வதனாலும் செய்யலாம். ஸோ நாளைக்கு யாருமே தவற விடாதீங்க. முடிந்தவரை இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் மிக அற்புதமான நேரங்கள். சோடச கலை நேரமும் செவ்வாய் ஹோரையும் சேர்ந்து வருவது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம முருகனுக்கு உரிய வெற்றிலையை பயன்படுத்தி 6 1 ரூபாய் நாணயங்களை பயன்படுத்தி செவ்வாய் கிரகத்துக்கு உரிய சிவப்பு நிற குங்குமத்தை பயன்படுத்தும் பொழுது முழு பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்தே தீருங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.